கர்த்தருடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரவு ஜெபத்திலும் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய குடும்பங்களை நினைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த அந்நிய தேசத்திலே இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்தி வருகிறார். தற்போதும் பல்வேறு வித்தியாசமான சூழ்நிலைகள் அமெரிக்க தேசத்திலே நிலவி கொண்டிருந்தாலும், குறிப்பாக பல இயற்கை பேரிடர்கள், பல்வேறு சூழ்நிலைகள் மத்தியிலே நீங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும், ஆவிக்குரிய விதத்திலும் ஒரு குறைவுபட்ட சூழ்நிலைகள் மத்தியில இருந்தாலும், அதன் மத்தியிலே விசுவாசத்தை காத்துக்கொண்டு, ஜெபத்தை காத்துக்கொண்டு அதிலே வளர பிரயாசப்படுகிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரின் அதிகமான கிருபைகளை தருவாராக. இன்னும் அதிகமாய் அவரை அறிந்து கொள்ள, அவருக்காக பயன்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நாளிலும் நாம் சற்று நேரம் வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை சிந்தித்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சாமுவேலுடைய வாழ்விலிருந்து சில விஷயங்களை இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். சாமுவேலை குறித்து நாம் பார்க்கும்போது ஒரு குற்றம் சாட்டப்படாத ஒரு லைஃப் என்று அவருடைய வாழ்க்கை குறித்து நாம் சொல்லலாம். ஒரு காரியம் ரொம்ப கவனித்து நம்ம சொல்லணும்னு சொன்னா, அவருடைய பிள்ளைகளை அவர் தனக்கு பின்பு நியாயாதிபதிகளாக வைத்தார். ஆனால் அவர்கள் அவருடைய விருப்பத்தை சரியாக நிறைவேற்றவில்லை. அவர்களிடத்திலே சில பொல்லாப்புகள் இருந்தது. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு குறைவாக தோன்றினது. மற்றபடி நாம் சாமுவேலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அது ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருந்ததை நாம் வேதத்திலே கவனிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சாமுவேலுடைய வாழ்விலிருந்து சில விஷயங்களை நாம் சிந்திப்பது அது மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும். முதலாவதாக, சாமுவேலுடைய அந்த பிறப்பு, அதற்காக அன்னாள் எடுத்த பிரயாசம், குறிப்பாக சாமுவேல் ஒரு சாமுவேலை பெற்றெடுப்பதற்காக அன்னாள் எடுத்த பிரயாசங்கள், எவ்வளவோ நாட்கள் கண்ணீர், வேதனைகள், துக்கப்படுத்தப்படுகிற சூழ்நிலைகள், இதையெல்லாம் தாண்டிதான் சாமுவேலை அன்னாள் பெற்றெடுத்ததை பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நாளிலே மிகுந்த ஒரு பாரத்தோடு தன்னுடைய இருதயத்தை எல்லாம் தேவ சமூகத்திலே ஊற்றிவிட்டு, அதன் மூலமாக ஒரு பெரிய ஜெயத்தை அந்த வருஷத்திலே அவள் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிதான் ஆண்டவர் சாமுவேலை அன்னாளுக்கு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப ஜெபத்தின் மூலமாய் பெற்றெடுக்கப்படுகிற, உருவாக்கப்படுகிற ஒவ்வொரு விஷயங்களும் அது மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சாமுவேல், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அந்த நியாயாதிபதிகளை நாம் பார்க்கும்போது, இந்த நியாயாதிபதிகள்லாம் ஒரு சிறந்த இடத்தை பிடிக்கிறவராக சாமுவேல் இருந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. எத்தனையோ நியாயாதிபதிகள் நல்ல விதத்துல செயல்பட்டார்கள். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட தன்மைகள். ஆனால் அதிகமாக வேதத்திலே இடம் பிடித்திருக்கிற ஒரு நபராக சாமுவேல் விளங்கி இருக்கிறார். 2 புத்தகங்கள், 1 சாமுவேல், 2 சாமுவேல் என்று வேதத்திலே இடம் பிடித்திருக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அதிலே சாமுவேலை குறித்து கிட்டத்தட்ட 1 சாமுவேலிலே 25ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள அதிகாரங்களிலே அதிகமான பகுதியிலே வாசிக்க முடிகிறது. 25ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே சாமுவேல் மரணம் அடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், சவுல் அவர் சாமுவேல் மரித்த பிறகு அஞ்சன பார்க்கிற ஸ்திரீனிடத்துல போனாலும், அங்கே அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ எழுப்பினது அவர் சாமுவேல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உண்மையிலே ஒருவர் மரித்த பிறகு உயிரோடு எழுப்ப முடியாது. அங்கே அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ கூட சாமுவேலை பார்த்ததாக அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது ஒரு அசுத்த ஆவியினுடைய வேலை. யார் அவங்க நினைக்கிறாங்களோ அது மாதிரிப்பட்ட ஒரு ஆளை பேச வைக்கிறது போல, அது மாதிரியே பேசி அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது அந்த அஞ்சனம் பார்க்கிறதுடைய ஒரு கிரியை. அதனால அங்க சாமுவேல் எழும்பி வந்தார் என்று அல்ல. ஆனால் அங்க வரைக்கும் நம்ம சாமுவேலுடைய விஷயங்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி ஒரு சிறந்த ஒரு நபராக அவர் விளங்கி இருக்கிறார். குறிப்பாக
அந்த இள வயதிலிருந்தே நல்ல ஒரு ஃபவுண்டேஷன், நல்ல ஒரு பேஸ்மென்ட்ல அவர் வந்ததை பார்க்கிறோம். பொதுவாக எல்லாருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கிடைப்பதில்லை. ஆனால் இதிலே நான் முதலாவதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல அஸ்திபாரத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் நல்ல ஒரு ஃபவுண்டேஷன்ல அவர்கள் வளர்ந்து வருவார்கள் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு நல்ல ஒரு சாட்சியாக மாறும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதற்கு ஒரு அடித்தளத்தை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நல்ல ஒரு பேஸ்மென்ட்ட நாம் அமைத்து கொடுக்க வேண்டும். அந்நாளை குறித்து சொல்லணும்னா, முதலாவது நல்ல விதத்திலே ஜெபித்து பெற்றெடுத்த ஒரு பிள்ளை என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டினேன். அடுத்தது அவர்கள் ஆண்டவரிடத்தில கேட்டபடியே கொண்டு போய் அந்த ஆலயத்திலே பணிவிடை செய்கிறதுக்காக அவங்க கொண்டு போய் விடுகிறதை பார்க்கிறோம். பிள்ளை பால் மறந்த பிறகு அந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். அதெல்லாம் ஒரு டஃப்பான டெசிஷன் தான். நீண்ட நாட்களாய் கேட்டு பெற்றுக்கொண்ட பிள்ளை. ஆனால் ஆண்டவர்ட்ட நான் ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன். அதுதான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அதை அவர்கள் செய்தார்கள். ஆண்டவர் இன்னும் பிள்ளைகளை கொடுத்தார். அப்ப அந்த இடத்துல நாம் பார்க்கும்போது எனக்கு கர்த்தர் தான் முக்கியம் என்பதை அவர்கள் தங்களுடைய செயலின் மூலமாக வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறதிலே, அவர்களை வளரச் செய்வதிலே எப்போதும் இது நம்முடைய மைண்ட்ல இருக்கும். எனக்கு பிள்ளை என்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய விருப்பம். அதுதான் எனக்கு முக்கியம் என்பது நம்முடைய உள்ளத்திலே அதிகமாக காணப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்ப அதை அந்த அன்னாள் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்னாள் அந்த சாமுவேல கொண்டு போய் அந்த ஆலயத்திலே பணிவிடை செய்றதுக்காக விடுகிறார்கள். ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை சட்டை தைத்து கொண்டு வந்து கொடுக்கிறதை இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அந்த ஆலயத்திலே அப்படின்னா நல்ல ஒரு சூழ்நிலை இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தால், அதுவும் இல்லை. அவங்க ஆண்டவர நம்பி தான் கொண்டு போய் விட்டார்கள். ஆண்டவருக்காக விட்டார்கள். அங்க உள்ள சூழ்நிலை எப்படி இருக்குன்னுலாம் பார்த்து அவர்கள் விடவில்லை. அதையெல்லாம் விசாரிச்சு, இவங்க எப்படி இருக்கிறாங்க? அந்த ஆசாரியருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? என்றெல்லாம் கேட்டால், கண்டிப்பாக அங்க கொண்டு போய் விட்டிருக்க முடியாது. அந்த ஆசாரியன் ஏலி அன்னைக்கு ஆசாரியரா இருக்கிறார். அவருடைய 2 பிள்ளைகளும் மோசமானவர்களா இருக்கிறார்கள். ஆ அவர்கள் வெளிப்படையாகவே மிகப்பெரிய தவறுகளை செய்கிறார்கள். ஆண்டவர ரொம்ப கோபமூட்டுகிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா கர்த்தர நம்பி அங்க கொண்டு போய் அவர்கள் விட்டதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்காக அதை செய்யணும்னு சொல்லி அவர்கள் அதை செய்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப சாமுவேல் அந்த இடத்திலே வளர்ந்து வருகிற நேரத்திலே 2 விஷயங்களை நான் உங்களுக்கு முதலாவது நினைப்பூட்டுகிறேன். 1 சாமுவேலை குறித்து நாம் பார்க்கும்போது 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் கவனிக்கும்போது, அதிலே அவர் பணிவிடை செய்து கொண்டிருந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். 3:1 ஒருவர் தயவாய் வாசியுங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. பிரத்யட்சியமான தரிசனம் இருந்ததில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சாமுவேல் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் என்று சொன்னாலே அது போதுமானது. ஆனால் இன்னொரு வார்த்தை அங்க மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஏலிக்கு முன்பாக அந்த ஊழியக்காரர் அன்றைக்கு இருந்த அந்த ஊழியக்காரருக்கு அப்படியே கீழ்ப்படிந்து, அவரை ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே வைத்து, என்ன பணிவிடை செய்யணுமோ, அது ஏலிக்கு முன்பாக அவர் நல்ல விதத்திலே செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த பிள்ளை வளர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய காரியங்கள்ல, கர்த்தருடைய விஷயங்கள்ல, அதாவது நாம் நம்முடைய பிள்ளைகள் நாம் உலகத்துல மேன்மை அடையணும்னு சொன்னா, கர்த்தருடைய சமூகத்துல போம்போது மிகவும் தாழ்மை உள்ளவர்களாக, எவ்வளவு தூரம் நம்ம தாழ்த்தணுமோ, எவ்வளவு தூரம் ஒரு சிறு பிள்ளைய போல மாறணுமோ, பணிவிடை செய்கிறதுக்கும், எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கு நாம் ஆயத்தப்படும்போது, கர்த்தர் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு சாமுவேலுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த நல்ல உதாரணமா இருக்கிறது. அவர் பணிவிடை செய்கிறதுக்கு தான் போனார். ஆனால் கர்த்தர் அந்த தேசம் முழுவதுக்கும் ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றினார். அவரை பணிவிடை செய்யறதுக்காக அந்த ஆலயத்தில இருந்து சின்ன சின்ன வேலைகளை செய்யறதுக்காக தான் அவர் அனுப்பப்பட்டார். ஆனால் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. அவருடைய அவருடைய
நியாயாதிபதியாக அவர் இல்லாத போது கூட, ராஜாவாக சவுல் இருந்து கூட அபிஷேகத்தை இழந்த பிறகு பெரிய அளவிலே சாதிக்கவில்லை. அவர் பேருக்கு தான் ராஜா என்கிற நிலையில இருந்தார். ஆனால் நீண்ட நாட்கள் ஒண்ணுமே அவர்னால ஒரு யூஸ் இல்ல. பேருக்கு அந்த ராஜாவாக அவர் இருந்தார். ஆனால் சாமுவேல் நியாயாதிபதியிலிருந்து ஒரு ரிட்டயர்ட் ஆனது மாரி, அந்த நியாயாதிபதியினுடைய அந்த பதவியிலிருந்து அ அதிலிருந்து அவர் மாறின பிறகு கூட, அவர் கடைசி வரைக்கும் பயன்பட்டுக் கொண்டிருந்தார். தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு முறை அவர் சாமுவேலிடத்துல தான் போறார். அவருடைய பிரச்சனையான சூழ்நிலையில சாமுவேல்ட்ட போறார். அங்கே நம்ம பார்க்கும்போது ஒரு தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்துக்கு சாமுவேல் தலைவனாக இருந்தார் என்று பார்க்கிறோம். இப்ப ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ் அதை குறித்து என்ன சொல்றாங்கன்னா, அதற்கு பிறகு கூட ஒரு தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை தீர்க்கதரிசிகள் அவர்களை உருவாக்குகிற பணியை சாமுவேல் செய்ததாக சொல்லப்படுகிறது. சவுல் கூட இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், தன்னை மறந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே சாமுவேலுக்கு முன்பாக போனார் என்று அந்த அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப இவ்வளவு தூரம் ஒரு பணிவிடை எங்கே வரைக்கும் கொண்டு போகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய காரியங்கள் ஒரு வேலை என்று சொல்லும்போது, நாம் உலக அளவிலே எவ்வளவு பெரிய நிலையில இருக்கலாம், எவ்வளவு பெரிய மேன்மையான பதவிகள்ல இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு வேலை, ஒரு பணிவிடை என்று சொல்லும்போது ஒண்ணுமே யோசிக்க கூடாது. யோசிக்காம அதை செய்கிறக்குரிய அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்ப அந்த பணிவிடையிலிருந்து ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் அவர்களை குறித்து பெரிய கனவுகள், பெரிய ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் அவர்கள் முதலாவது கர்த்தருடைய சமூகத்திலே பணிவிடை செய்து பழகுகிற அமெரிக்காவிலே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்குமானால், அதிலே வளர்ந்து வருவார்கள் என்றால், நிச்சயமாக அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இப்ப கவனியுங்கள், படிப்படியாக நான் சொல்லும்படி விரும்புகிறேன். இப்போ முதல்லயே சாமுவேல் அங்கே இருந்து அவர் பிரேயர் பண்ணார். அப்படியெல்லாம் நம்ம பார்க்கல. முதல்ல பணிவிடையில தான் அது ஆரம்பிக்கிறது. ஆ ஏலி என்ன சொல்றாரோ அதை கேட்டு அப்படியே செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு இருந்ததாக முதலாவது பார்க்க முடியவில்லை. அடுத்த கட்டமாக இப்ப நம்ம பார்க்கும்போது, சாமுவேலை ஒரு நாள் கர்த்தர் கூப்பிடுகிறார். சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். இந்த வேலைகள மும்முரமா ஒழுங்கா சொல்றதை கேட்டு கீழ்ப்படிந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையினிடத்துல கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் கூப்பிடுகிறார். இன்னொரு விஷயம் இதில சொல்ல வேண்டும். இப்போ இந்த ஏலியுடைய பிள்ளைகள் 2 பேர் மோசமானவர்களா இருந்தார்கள். ஆனால் சாமுவேல் ஒழுக்கமுள்ளவரா இருந்தார். அதற்கு ஒருவேளை அந்த தாய் அவங்களுடைய கண்ணீரின் ஜெபம், இன்னொரு பக்கம் அந்த பிள்ளைக்கு அவங்கள்ட்ட இருந்த காலகட்டத்தில என்னென்ன சொல்லிக் கொடுக்க முடியுமோ ஒருவேளை கொடுத்திருப்பார்கள். எப்படி என்று தெரியல. ஆண்டவருடைய ஒரு விசேஷித்த கிருபை தான். அந்த இடத்துல போம்போது ஆசாரியருடைய பிள்ளைகளே சரியில்லன்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்து கெட்டுப் போகவில்லை. அந்த பிள்ளை தன்னை காத்துக் கொண்டார். சாமுவேல் அங்க போகும்போது வெறும் பணிவிடை செய்றது மாத்திரமல்ல, அவர்ட்ட எந்த கெட்ட பேரும் நம்ம பார்க்க முடியல. எந்த ஒரு தவறான விஷயத்தை நாம் பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய சாட்சியை காத்துக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஸ்தோத்திரம். அதாவது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், அதனுடைய 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது 2:18 வாசியுங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஆசாரியர்கள், அந்த பிள்ளைகள், அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, உண்மையில அவர்கள் தான் அப்படி இருக்கணும். நல்ல ஒழுக்கத்துல இருக்கணும். ஆனால் அவர்கள் அப்படி இருக்கவில்லை. அவர்கள் 2 பேரும் பார்க்கும்போது ஒப்னி, பினெகாஸ் அவர்கள் அந்த சணல் நூல் ஏபோத்தை தரித்து ஒரு ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்கு தகுதியானவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. அவருடைய செயல் மோசமா இருந்தது. ஆனால் சாமுவேல் அப்படி இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த சணல் நூல் ஏபோத்து தரித்தவராய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தார். ஆண்டவர் அவரை குறித்து நம்ம பைபிள்ல படிக்கும்போது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பல நேரங்கள்ல நாம் வாய்ப்புகளை தேடுகிறோம். ஆனா,
வாய்ப்புகளை நாம தேடி போக வேண்டாம். கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை தேடிக் கொண்டிருக்கிறார். நாம் நினைப்போம், நமக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதா? இல்லாவிட்டால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து மகிமைப்படுத்துகிறதுக்கு, இல்லாவிட்டால் ஏதாவது செய்யறதுக்கு, அப்படியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காட் இஸ் ஆல்வேஸ் இன் சர்ச். ஆண்டவர் ஏற்கனவே தேடிக் கொண்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே அப்படிப்பட்ட நபர்களுக்காக அவருடைய கண்கள் தேடிக்கொண்டே இருக்கிறது. அப்படி ஒருத்தர் கிடைச்சிட்டா போதும். அவங்கள எடுத்து அவர் பயன்படுத்த, அவர்கள் மூலமாக அவருடைய வல்லமை விளங்க பண்ண, அவருக்கு தேவை அந்த உத்தமமான இருதயம். இப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நாம் நம்முடைய ஸ்தோத்திரம் பிள்ளைகளிடத்திலும் அதிகமாய் முக்கியப்படுத்த, வலியுறுத்த வேண்டியது அவசியம். அவங்கள்ட்ட இன்டெகிரிட்டி, நல்ல ஒரு உத்தமம், ஒரு நேர்மையான அனுபவம். பொய் வாயில வரக்கூடாது. பொய்யான விஷயம் நீ தவறு செய்தாலும், இந்த உண்மையை நீ சொல்லணும் என்கிற விஷயங்கள், நல்ல ஒழுக்கங்கள், நல்ல காரியங்கள். எதுனாலும் நீ ஷேர் பண்ணு. சொல்லு, உண்மைய சொல்லு. அ ஏதோ தண்டிப்பாங்க அப்படின்லாம் பயப்படாத. எது நடந்ததோ அத சொல்லு. உண்மையா இரு. இப்படிப்பட்ட விஷயங்கள் உத்தமமாக, பாவத்தை விட்டு விலகுறதுக்காக, இதுக்கு ஒரு பக்கம் ஜெபம். அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுத்து உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். இப்ப ஆண்டவர் அவருக்கு அவருடைய விஷயங்கள ஷேர் பண்ணணும். யார்ட்ட ஷேர் பண்றது? ஏலியுடைய குடும்பம் இப்படி இருக்கிறது. ஏலி அவருடைய பிள்ளைகள ஒழுங்காக வளர்க்கவில்லை. அவருக்கு எப்படியாவது இந்த தேசத்தை குறித்த திட்டத்தை யார்ட்டயாவது சொல்லணும். அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த சாமுவேலுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த இந்த சாமுவேலுக்கு ஆண்டவருடைய தயவு கிடைக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளையும் விதமாய் மாற்றுவாராக. நமக்குள்ள இந்த ஆசை உண்டாகும். இன்னைக்கு நம்ம செய்றோம். இன்னைக்கு நம்ம பிரேயர் பண்றோம். இன்னைக்கு எத்தன பேர் நம்முடைய பிள்ளைகள் இதுல ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் நாம் எவ்வளவு நாள் செய்வோம்? நம்முடைய பிள்ளைகள் அடுத்து எழும்ப வேண்டும் அல்லவா? அவர்கள் எழும்பி கர்த்தருக்காய் செயல்பட வேண்டும் அல்லவா? அடுத்த ஒரு சந்ததி எழும்ப வேண்டும் அல்லவா? இன்னைக்கு பல்வேறு விஷயங்களில் ஈடுபடுகிறோம். ஆனால் நம்முடைய நாட்களுக்கு பிறகும் இவைகள்லாம் தொடரணும்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகள் அடுத்த சந்ததி அது பல்வேறு நிலையில எழும்பி இப்படிப்பட்ட ஜெப ஐக்கியங்கள் இதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு தாகம் உண்டாகும். இதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு பாரம் உண்டாகும், ஒரு ஏக்கம் உண்டாகும். அதுவும் நம்முடைய மனதில இருக்கட்டும். அதை நம்முடைய மனதில வைத்து அதிகமாய் நாம் ஜெபிப்போம். இப்ப பாருங்க, சாமுவேல் அவரிடத்துல கர்த்தர் பேசுறதுக்காக சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆனா சாமுவேலுக்கு இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான் என்று பார்க்கிறோம். அதாவது ஆண்டவர்ட்ட ஒரு தனிப்பட்ட உறவு அப்படியெல்லாம் பெரிய அளவுல இன்னும் அவருக்கு உண்டாகல. ஆனா சொல்றத கேட்டு கீழ்ப்படிஞ்சு, ஒழுங்கா பணிவிடை செஞ்சுட்டு, அதுதான் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்சது ஏலி. கூப்பிடுறது அப்படின்னு சொன்னா ஏலி தான் நம்மள கூப்பிட்டுருப்பார். ஒரு அப்பா மாரி அவருக்கு வயசு ரொம்ப இருக்கும். நம்ம பார்க்கும்போது ஏலி அவர் ரொம்ப வயது உள்ளவராக இருந்ததை நம்ம அதற்கு பிறகுள்ள இதுல கூட படிக்கிறோம். அந்த வயசுல பாருங்க அந்த சின்ன பையன், அவன் என்ன செய்றான்னு சொன்னா, அந்த பிள்ளை சாமுவேல் அந்த அவர ஒரு அப்பா மாரி மதித்து, அவர் என்ன சொன்னாலும் கேட்டு, எவ்வளவு நல்ல ஒரு கீழ்ப்படிதல், நல்ல ஒழுக்கம். இதுல அந்த பிள்ளை வளர்ந்து வருகிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த கூப்பிட்ட உடனே அவர் என்ன செய்றார்ன்னு சொன்னா, ஏலி தான் கூப்பிட்டிருப்பார் என்று நினைத்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அவரிடத்துல பேசினார். என்னை ஏலி சொல்லிக் கொடுத்தார். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுன்னு சொல்லி கர்த்தர் தான் பேச விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளுகிறார். ஏலிக்கு அதுல என்ன நம்ம கவனிக்கிறோம்னா, ஏலிக்கு தெரியும் கர்த்தர் பேச விரும்புகிறார்ன்னு. ஆனா அவர்ட்ட கர்த்தர் பேசவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பேச விரும்புகிறார்ன்னா எப்படி பேசுவார்? எல்லாமே ஏலிக்கு தெரியுது. ஆனால் அவர ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். அவர்ட்ட பேசல. ஒரு சாமுவேலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதற்கு தகுதியுள்ள ஒரு பிள்ளையாக சாமுவேல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இப்போ சாமுவேல் இடத்துல கர்த்தர் எல்லாமே ஷேர் பண்றார். இப்படி இப்படி எல்லாம் பண்ண போறேன். அவருக்கு யார்ட்டயாவது ஷேர் பண்ணணும். சொல்லணும். அவருடைய திட்டத்த சொல்லணும். அவருடைய நோக்கத்தை சொல்லணும். அதற்கு தகுதியுள்ளவர்களாக இன்னைக்கு நாமும் காணப்படணும். நம்முடைய சந்ததிகள் அதற்கு தகுதி உள்ளவர்களா எழும்பி வரணும். தேவனுடைய கர்த்தருக்கு பயந்தவரிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய ரகசியங்களை ஷேர் பண்ற நபர்களாக நம்மை கர்த்தர் மாற்றணும். நம்முடைய சந்ததிகளை கர்த்தர் மாற்றணும். ஆண்டவர் கிருபை தருவாராக. இப்போ அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, அப்படியே சாமுவேல் அவர் பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து அவர் பிரசித்தமாக தொடங்குகிறார். இப்பொழுது ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 20ஆம் வசனம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை தயவாய் வாசித்து உதவி செய்யுங்கள். பிரைஸ் லார்ட்.
சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயெர்செபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கினது என்று பார்க்கிறோம். ஒரு சிறு வயதிலேயே ஆண்டவருடைய சத்தம் கேட்கிற தீர்க்க தரிசனமாக என்ன நடக்கப் போகிறது என்பதை சொல்லக்கூடிய ஒரு நபராக சாமுவேல் விளங்க ஆரம்பித்தார். ஒன்று, அவருடைய ஒரு பரிசுத்தம், சரியான ஒரு வாழ்க்கை, கீழ்ப்படிதல், நல்லொழுக்கமுள்ள ஒரு அனுபவத்திலே வளர்க்கப்படுகிறார். கர்த்தர் அதை பார்த்து ஆண்டவர் வேற என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. அவரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டாலும் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த பிள்ளையை தெரிந்து கொண்டு ஆண்டவர் ரகசியங்களை சொல்லுகிறார். இனி நடக்க வேண்டிய விஷயங்களை அவர் ஷேர் பண்ணுகிறார். அது அன்னைக்கு அதுக்கு முன்னாடி இருந்த ஏலி அல்லது அவருடைய பிள்ளைகள் யாருக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை. சாமுவேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இப்போ அதற்கு பிறகு சாமுவேல் அதை கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேலுக்கு தெரிவிக்கிறார் என்பதை 4:1 நம்ம படிக்கிறோம். ஒரு சில அதிகாரங்கள் தாண்டி நாம் பார்க்கும்போது, அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை தயவாக நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7:13 வாசியுங்கள். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாயிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப நம்ம இந்த இடத்துல கவனிக்கும்போது, சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு ஜெபிக்கிற சாமுவேல், இதற்கு பிறகு நீங்க பார்க்கும்போது சாமுவேல் நல்ல ஒரு ஜெபிக்கிற, ஆண்டவருடைய சத்தம் கேட்கிற ஒரு நபரா அப்புறம் மாறிட்டார். ஆரம்பம் பார்த்தீங்கன்னா, ஒரு பணிவிடை, ஒரு நல்ல கீழ்ப்படிதல், தன்னை காத்துக் கொள்ளுகிறது. இப்படிதான் அவருடைய ஸ்டார்ட்டிங். ஆனா, அதற்கு பிறகு கர்த்தரோடு உள்ள உறவிலே அவர் வளருகிறார். ஆண்டவர் அவர்ட்ட தெளிவா பேசுகிறார். அவர் ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறவராக இருந்தார். ஆண்டவருடைய சத்தம் கேட்கிற அனுபவத்தை குறித்து இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆனால், ஒரு ஜெபிக்கிற சாமுவேல், ஆண்டவரோடு நல்ல உறவில் இருக்கிற ஒரு சாமுவேல், அந்த தேசத்துல இருக்கிற வரைக்கும், அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய பாதுகாவல். அன்றைக்கு அவங்களுடைய ஒரு முக்கியமான எனிமீஸ், இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பெரிய சத்துருக்களா இருந்தவர்கள் பெலிஸ்தர்கள். ஆனால் சாமுவேல் இருந்த நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது என்று பார்க்கிறோம். அது உண்மையாவே இப்படிதான் இருந்துச்சு. நீங்கள் இதற்கு பிறகு உள்ள நாட்கள்ல பார்க்கும்போது, பெலிஸ்தர்கள் இதற்கு முன்பு அவங்க எங்க வெற்றி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தால், அந்த உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சிட்டு போவாங்க. ஆனால் அதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்கேயுமே அவங்களால வெற்றி எடுக்க முடியவில்லை. பயமுறுத்தினார்கள். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள பயமுறுத்தினாங்க. உதாரணமாக 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேலரிடத்துல ஆயுதம் இல்லாம போயிருச்சு. அதுக்கு சவுல் காரணம். ஆனால் அங்கேயும் ஒரு யோனத்தான் ஆயுததாரி 2 பேர் மூலமா ஆண்டவர் ஒரு வெற்றியை கொடுக்கிறார். 17ஆம் அதிகாரத்திலே நாம பார்க்கும்போது, கோலியாத் வந்து நின்று சவால் விட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் அங்கேயும் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். அங்கேயும் ஒரு வெற்றியை கொடுக்கிறார். ஒரு தாவீதை, சாமுவேல் மூலமா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாவீதை கர்த்தர் கொண்டு வந்து, அவர் மூலமா இவர் வெற்றியை கொடுக்கிறார். சாமுவேல் மரணம் அடைந்த பிறகுதான் ஒரு தோல்வி வருகிறது. அங்கதான் சவுல் அவருடைய குமாரரும் மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பெலிஸ்தர்கள் அவங்கள தொட முடியல. இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதன் அந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமா இருந்தார். வெளிய பிரபலமாலாம் தெரியல. வெளிய வந்து ஸ்டேஜ்ல எல்லாம் ரொம்ப அதிகமா வரல. ஆனால் அவர் இருந்த இடம் தெரியாது. பல பல நேரங்கள்ல. சில நேரங்கள்ல வெளிப்படையான ஊழியமும் செய்திருக்கிறார். பல இடங்கள்ல மறைவாக இருந்து செயல்பட்டாலும், அந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக அவர் இருந்து செயல்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு முறை ஒரு குடும்பம் அவர்கள் ஒரு எக்ஸிபிஷனுக்கு போனாங்க. இந்த எக்ஸிபிஷனுக்கு போனபோது, அங்கே உள்ள விஷயங்கள் எல்லாம் பார்த்து ஒரு புதிதா ஃபேமிலி ஆனவங்க, அவர்கள் அங்குள்ள ஒவ்வொரு காரியங்களை பார்த்து ரொம்ப அந்த சகோதரி ஆச்சரியப்பட்டார். அப்போ அவ வந்து லைட்டிங்ஸ், அங்க உள்ள ரோலர் கோஸ்டர் அது மாரி எல்லாம்
கேம்ஸ், விளையாட்டுகள் இதெல்லாம் பார்த்து இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டார். வீட்டுல வந்த உடனே கணவர் கேட்டார், எப்படி எல்லாமே நல்லா இருந்ததா அப்படிலாம் கேட்டு பேசிக் கொண்டிருக்கும்போது சொன்னா எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் ஒரு சத்தம் ஒரு இடத்துல கேட்டுட்டே இருந்தது. அதான் ரொம்ப டிஸ்டர்பா இருந்தது அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த கணவர் சொன்னார், உனக்கு நீ புரியாம பேசுற. அந்த சத்தம் தான் அது ஜெனரேட்டருடைய சத்தம். அந்த ஜெனரேட்டர்ல ஓடுறதுல தான் வந்து இவ்ளோ காரியங்கள், இவ்ளோ லைட்டிங்ஸ், இவ்ளோ கேம்ஸ் இதெல்லாம் அங்க நடக்குதுன்னு சொன்னா, அதுக்கு காரணம் அந்த ஜெனரேட்டர் தான். அது அங்க இருந்து மறைவா இருந்து சத்தம் போட்டுட்டே இருக்கும். ஆனா, அதுதான் எல்லாவற்றையும் இயக்குகிறது. அப்ப இதே போல ஒரு ஜெபம், ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை, ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன் மறைவாக இருந்து இயக்குகிறவனாய் காணப்படுவான். இயக்குகிறவளாக காணப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எது முக்கியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜெபம். ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். நம்முடைய பிள்ளைகள் உலக கல்வியை கற்றுக்கொள்ளுகிறது, அதெல்லாம் 2வது. அதெல்லாம் தேவையானது தான். இல்லன்னு சொல்லல. இன்றைக்கு அவைகள் அவசியமானதா இருக்கு. ஆனா, ஒரு ஜெபிக்கிற பிள்ளைகளா நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வரணும். நாம் அப்படி ஜெபிக்கிறவர்களா காணப்படணும். நம்முடைய குமாரரும், குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களா இருக்கணும். வாலிபர்கள் தரிசனங்களை காண்கிறவர்களா இருக்கணும். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்கிறவர்களா இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஒரு தரிசனம் நமக்குள்ளே உண்டாகட்டும். இந்த ஒரு பாரத்தோடு நாம் செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சாமுவேல் ஒரு பிரேயர் பண்றவராக இருந்து ஒரு தேசத்துக்கே ஒரு ஆசீர்வாதமாக அவர் இருந்தார். அவர் இருந்த நாட்கள்ல இன்னும் நிறைய விஷயங்கள நம்ம சொல்லிட்டே போகலாம். அவர் இருந்த வரைக்கும் தாவீதுக்கு ஒரு நல்ல ஒரு அடைக்கலமா இருந்தார். தாவீது அவரை தேடி போற சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவருடைய காலத்துக்கு பிறகு தாவீது ஒரு தவறான முடிவை எடுத்துட்டார். பெலிஸ்தருடைய தேசத்துல போய் 1 வருஷமும் 4 மாதமும் இருந்தார். சாமுவேல் இருக்கிற வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு முடிவை அவர் எடுக்கவில்லை. என்னதான் இருந்தாலும் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள தான் ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தார். ஆனால் அவருடைய காலத்துக்கு பிறகு தாவீது அவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் ஜெபிக்கிற மனுஷனை தேசம் இழக்கும்போது எப்படிப்பட்ட பாதிப்புகளை சந்திக்க நேரிடுகிறது. சவுல் பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் அவர் நிறைய தவறு சாமுவேல் இருக்கும்போதே செஞ்சுட்டு தான் இருந்தார். ஆசாரிகளை கொலை செய்தார். எல்லாம் இருந்தது. ஆனா சாமுவேல் மரித்த பிறகு போய் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போகிறதை பார்க்கிறோம். அந்த யுத்தத்திலே அவரை பார்க்கும்போது பெலிஸ்தரோடு உள்ள யுத்தத்திலே தற்கொலை செய்து மடிகிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு ஜெபிக்கிற மனிதன் இல்லாத போது தேசத்திலே உண்டாகக்கூடிய பெரிய பாதிப்புகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட. ஆகையினால ஜெபிக்கிறவர்கள் ஒரு பக்கம் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காகவும் இந்த வார்த்தைகளை நினைப்பூட்டுகிறேன். நம்ம பாட்டுக்கு பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன நடக்குது அப்படின்னுலாம் நம்ம நினைக்க ஜெபம் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஜெபம் ஜெபிக்கிறவர்கள், தேவனோடு உள்ள உறவில இருக்கிறவர்கள், பரிசுத்தமா தங்களை காத்துக் கொள்ளுகிறவர்கள், அவர்கள் மூலமா தான் ஒரு பெரிய மாற்றம் தேசத்துல உண்டாகிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் தேசத்துல முக்கியமானவர்கள். ஜெபிக்கிறவர்கள் குடும்பத்துல முக்கியமானவர்கள். ஜெபிக்கிறவர்கள் சபையில முக்கியமானவர்கள். ஒருவேளை ஜெபிக்கிறவர்கள வெளிய சபையில ரொம்ப தெரியாது. வெளியில ஒருவேளை வேற சில நபர்கள் யார் ரொம்ப பிரபலமாக விரும்புகிறாங்களோ அவங்க தான் வெளியே தெரிவார்கள். ஆனால் ஜெபிக்கிறவர்கள வெளியே தெரியாது. ஆனால் அவர்கள் தான் ஆசீர்வாதமா இருப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அப்படியானால் ஜெப கிருபைகளை அதிகமா நம்ம பெற்றுக்கிறோம். ஜெபத்தின் மூலமாய் ஒரு ஆசீர்வாதமாக நாம் விளங்க வேண்டும். ஜெபத்தை ஒரு நாளும் விடக்கூடாது. கர்த்தர் கிருபை தருவாராக. அடுத்தது அந்த ஜெபத்திலே அவருக்கு இருந்த பொறுப்பு வாய்ந்த தன்மையை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். அதற்கு முன்பாக பாருங்கள் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது 1 சாமுவேல் 9:15 சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க என்று நாம் பார்க்கிறோம். காது கேட்க நாளை இந்நேரத்துக்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்துல அனுப்புவேன் என்று பேசுகிறார். சின்ன வயதில் அவர்ட்ட பேச தொடங்கினது இப்போ வரைக்கும் அவர் பேசுகிறார். சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது பேசுகிறார். அதற்கு பிறகு தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை அவர் உருவாக்குகிறார். பேசுகிறார். அதுக்கு பிறகும் பேசினார். தாவீது அபிஷேகம் பண்ற விஷயத்துல பேசினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆனால் அந்த கர்த்தருடைய சத்தம் கேட்கிற பிரேயர்னா சாமுவேல்ட்ட நம்ம பார்க்கும்போது அந்த டூ வே கான்வர்சேஷனை பார்க்கிறோம். அவர் ஆண்டவரிடத்துல பேசுகிறதும் இருந்தது. அங்கிருந்து சத்தம், ஆண்டவருடைய பதில், ஆண்டவர் தெளிவாக அவர்ட்ட பேசினார். அந்த நாட்கள்ல வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது
அந்த நாட்கள்ல கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ரொம்ப ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவங்கள் இல்லை. ஆனால் சாமுவேல் இடத்துல கர்த்தர் பேசினார். இன்னைக்கு நம்முடைய பிரேயர்ல நாம ஏதோ ஆண்டவர்ட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு திருப்தி அடையக்கூடாது. அங்கிருந்து நமக்கு பதில் வரணும். ஆண்டவர் நம்மோடு பேசணும். ஆண்டவர் நம்மோடு இடைப்படணும். அவர் நமக்கு தெளிவாக சில காரியங்களை உணர்த்த வேண்டும். தீர்க்க தரிசனமாக நம்மிடத்துல கர்த்தர் பேச வேண்டும். நம் மூலமாய் கர்த்தர் பேச வேண்டும். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருவாராக. இது நம்முடைய வாஞ்சையாய் மாறட்டும். நம்முடைய பிள்ளைகள்கிட்ட கர்த்தர் பேசணும். ஆமீன், ஸ்தோத்திரம். அதை நம்ம ஊக்குவிக்கணும். இப்படிப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும். இதெல்லாம் ஒருவேளை ஒரு விளையாட்டுத்தனமா இன்னைக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு சாதாரணமா தெரியும். ஆனா இதுதான் முக்கியமானது. அதுக்குதான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஆண்டவர் உங்ககிட்ட பேசினாரா, என்ன பேசினார் கேட்கணும். அவங்களை ஊக்கப்படுத்தணும். ஆஹ் ஆண்டவர் பேசினாரா, அதுக்கு அது ஒரு பாராட்டு, அவர்களை வேணும் ஒரு gift கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துகிறது. பிரேயர் பண்ணியா அதை ஊக்கப்படுத்துகிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அமெரிக்க தேசத்துல ஒரு மாபெரும் சுவிசேஷகராக பயன்பட்ட பில்லி கிரஹாம், அவருடைய தாயாரை குறித்து பார்க்கும்போது அவங்களுடைய பெயர் மோரோ காஃபி கிரஹாம். அவங்களுடைய பெயர் அவங்க பார்க்கும்போது எவ்வளவு தூரம் சிறந்த ஒரு தாயாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவரை உருவாக்கி கொண்டு வந்ததுல அவருடைய செயல்பாடு, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயாராக நல்ல விதத்துல உருவாக்கி நடத்தி இருக்கிறதை அவருடைய சரித்திரத்திலே பார்க்க முடிகிறது. நான் இப்ப சொல்லிட்டே இருந்த நேரம் ஆகும். வாய்ப்பு இருந்தால் அவங்களுடைய சரித்திரத்தை நீங்க படித்து பாருங்க. குறிப்பாக தாய்மார் படித்து அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மோரோ காஃபி கிரஹாம் அவருடைய லைஃப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். இப்போ அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இந்த சாமுவேலை குறித்து இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். அவர் பிரேயரை எப்படி வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். வாசியுங்கள். 1 சாமுவேல் 12:23 வாசிங்க. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். அது எனக்கு தூரமாயிருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது சாமுவேலை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த இடம் இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியா இருக்கிறது. பிரேயரை அவர் என்ன சொல்றாருன்னா, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் பாவம் செய்கிறவனா இருப்பேன் என்று சொல்லுகிறார். பாவம் செய்கிறவனா இருப்பேன். பாவம் என்று சொல்லும்போது நாம் எதை பாவம் என்று சொல்லுவோம்? பொய் சொல்றத பாவம்னு சொல்லுவோம். திருட்ட பாவம்னு சொல்லுவோம். இன்னும் சில மோசமான விஷயங்கள் இருக்கிறது. ஆனா சாமுவேல் என்ன சொல்றாருன்னா, பிரேயர் பண்ணாம இருந்தா பாவம். ஆனால் அவர் யாரை குறித்து இப்படி சொல்லுகிறார்? அதையும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். யாருக்காக பிரேயர் பண்ணாம இருக்கிறது பாவம் என்று சொல்லுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவங்கள குறித்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களுடைய அந்த பாஸ்ட் ஹிஸ்டரிய நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் ஏற்கனவே ரொம்ப வருஷமா அவர்கள் கலகம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள். சரியான ஒரு கீழ்ப்படிதல் இதெல்லாம் அவர்களிடத்துல இல்லை. இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு முன்னாடி சாமுவேலை நம்ம வாசித்த அந்த 12ஆம் அதிகாரத்துல வாசித்தோமே, அதற்கு சற்று முன்பு நம்ம பார்க்கும்போது, சாமுவேலை அதாவது அவங்க சாமுவேலுடைய ஃபேமிலி, அவங்க நியாயம் விசாரிப்பதை அவர்கள் விரும்பவில்லை. எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ சாமுவேல் நியாயம் விசாரிக்கிற வரைக்கும் அமைதியா இருந்தாங்க. அவர் அவருடைய பிள்ளைகளை ஏற்படுத்தினார். அந்த பிள்ளைகளுடைய போக்கும் சரியில்லாம இருந்தது. ஆனால் நம்ம கவனிக்கும்போது, இந்த அதற்கு பிறகு இவங்க புறக்கணிச்சுட்டாங்கன்னு சொல்லு. அப்போ ஆண்டவர் சொல்றார், "உன்ன புறக்கணிக்கலப்பா, என்னதான் புறக்கணிச்சுட்டாங்கன்னு" ஆண்டவர் சொன்னார். அந்த சூழ்நிலையில கூட அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக தான் சொல்றார், "நானும் உங்களுக்காக விண்ணப்பம் ஆகில் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன்." என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னை வேண்டான்னு சொல்றாங்க. அப்போ எதுக்கு நான் உங்களுக்கா பிரேயர் பண்ணிட்டு அப்படி நினைக்கல. அவர்களுக்காக தான் அவர் சொல்றார், "நான் பொறுப்பாய் ஜெபிப்பேன். உங்களுக்கு நான் போதிப்பேன். நன்மையும் செவ்வையுமானதை நான் உங்களுக்கு போதிப்பேன். இன்னும் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு நான் சொல்லிக் குடுத்துட்டு இருப்பேன். என்னுடைய கடமையை நான் ஒழுங்கா செய்வேன். நான் ஒழுங்கா உங்களுக்கு பிரேயர் பண்ணுவேன். அது பண்ணாம இருந்தான்னா பாவம்" என்று அவர் சொல்லுகிறதை பார். அவ்வளவு ஒரு உத்தரவாதத்தோடு, அவ்வளவு ஒரு பொறுப்போடு அவர் ஜெபித்துக் கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன்.
அவர் எவ்வளவு தூரம் அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருந்தார். இவ்வளவு தூரம் பொறுப்பா அந்த தேசத்துக்காக ஜெபித்ததுனாலதான் அந்த தேசம் ஆசீர்வாதமாக காக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஒன்று நாம் சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய குடும்பங்களுக்காக எவ்வளவு தூரம் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவு தூரம் உத்தரவாதம் பண்ணி நாம் ஜெபிக்கிறோம். சில ஊழியங்கள்ல நம்ம ஈடுபடுறோம்னா, நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்காக எவ்வளவு தூரம் உத்தரவாதம் பண்ணி நம்ம ஜெபிக்கிறோம். அவர்கள் சில வேளையில நம்மை மனவேதனைப்படுத்தலாம், நம்மை கஷ்டப்படுத்தலாம். ஆனாலும் உத்தரவாதம் பண்ணி நம்ம ஜெபிக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக. இந்த சாமுவேல் இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், அந்த உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறதுல இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். அதற்கு பிறகு நம்ம ஜெபிக்கலாம். சாமுவேல் வந்து ஆண்டவர் என்ன சொன்னாலும் போய் சொல்றார். சவுல்ட்ட சொல்றார். சவுல் ஆண்டவர் பிரியம் இல்லாம போயிட்டே இருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தையை போய் சொல்லிருவார் சாமுவேல். இப்போ சவுல ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே ஆண்டவர் புறக்கணித்து விட்டார். அவர் அவர் செய்த விஷயங்கள் படிப்படியா ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமற் போக ஆண்டவர் சவுலை புறக்கணிக்கிறார். ஆனால் இந்த சவுல் புறக்கணிக்கப்பட்டு விட்டார் என்று கேட்ட உடனே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுக்காக எவ்வளவு தூரம் அவர் பிரேயர் பண்ணார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். 15, 11 வாசிங்க. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டுத் திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சாமுவேல் மனம் நொந்து கேட்ட உடனே சவுல் ஆண்டவர் புறக்கணிச்சிட்டாருன்னு சொன்ன உடனே, சரி வெள்ளன்னு பரவாயில்ல அப்படின்னு நினைக்கல. ஐயோ இந்த சவுல், என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல், இவனை ஆண்டவர் தள்ளிட்டாரே, இனி இந்த தேசம் என்ன செய்யும்? இல்லாவிட்டால் இந்த சவுலுடைய லைஃப் என்ன ஆகும்? அதை நினைச்சு இரவெல்லாம் அவர் முழுவதும் பிரேயர் பண்ணார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் அவரை குறித்து நாம் பார்க்கும்போது ஆண்டவரே சொல்றார். அந்த 16ஆம் 15:35 நம்ம பார்க்கும்போது 15:35 நாம் பார்க்கும்போது இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக 2வது பகுதியை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 15:35 2வது பகுதி. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அடுத்த அதிகாரம் 1ஆம் வசனம் 16:1 ஆண்டவர் சொல்றார், ஸ்தோத்திரம், எந்த மட்டும் நீ துக்கித்துக் கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்றார். அந்த அளவுக்கு சாமுவேல் துக்கப்பட்டு கொண்டு மனம் நொந்து நைட்டெல்லாம் உட்கார்ந்து பிரேயர் பண்ணி இப்படி ஆயிடுச்சே என்று ரொம்ப ஃபீல் பண்ணி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இப்ப சில நேரங்கள்ல நம்ம ஜெபம் பண்றோம், பிரயாசப்படுறோம். சவுல் தாவீதால் அந்த சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனா அவர் அதுக்கு தகுதி உள்ளவரா இருக்கல. ஆனா அதுக்கு அவ்வளவு ஃபீல் பண்றார். ஃபீல் பண்ணி ஜெபிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம எதிர்பார்த்தது மாதிரி சிலருடைய லைஃப் இல்ல. சிலருக்கா பிரயாசப்படுறோம், ஜெபிக்கிறோம். அந்த ஆத்துமாக்கள் கெட்டு போகிறது. ஆனாலும் வாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை சாமுவேலிடத்துல பார்க்கிறோம். தாவீதை அடுத்ததாக அபிஷேகம் பண்ணுகிறார். அதற்காக அவர் போய் தெரிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். 2 பேரை ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியம் சாமுவேலுக்கு கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். கடைசியில கூட நம்ம பார்க்கும்போது அவரை குறித்து நாம் 1 சாமுவேல் அதனுடைய ஸ்தோத்திரம் 19ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது 19:20 நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அங்க ஒரு ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸை நம்ம பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர், அவர்களுக்கு சாமுவேல் தலைவனாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்தை உருவாக்குகிறவராக, இதெல்லாம் முடிஞ்ச பிறகும் நியாயாதிபதியா இருந்து சர்வ் பண்ணியாச்சு. 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணியாச்சு. அதற்கு பிறகு தீர்க்கதரிசிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எவ்வளவு சிறந்த பயன்பாடு என்பதை பாருங்க. எவ்வளவு தூரம் சிறந்த விதத்துல அவர் பயன்பட்டிருக்கிறார். ஜெபிக்கிற மனிதனை, இதெல்லாம் ரொம்ப ஒருவேளை நம்ம இதெல்லாம் ரொம்ப எடுத்து பேசிட்டு இருக்க மாட்டோம். தாவீது செஞ்சது சொல்லுவோம். இன்னும் வேற சில விஷயங்களை சொல்லுவோம். ஆனால் எவ்வளவு தூரம் சிறந்த பயன்பாடு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜெபிக்கிறவன் செய்கிறது ஒரு வேளை
வெளியில ரொம்ப பேசப்படாது. ஆனா அது ரொம்ப பிரயோஜனமானது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த நேரத்திலே நாம் சிந்தித்த இந்த விஷயங்களை வைத்து சற்று நேரம் நாம் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்க இருக்கிறோம். விசேஷமாக இவைகளை சற்று நாம் சிந்தித்து நம்முடைய சந்ததிகள் எப்படி உருவாயிட்டு இருக்கிறாங்க, அவர்களுக்காக எவ்வளவு தூரம் நம்ம பொறுப்போடு ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த ஜெப பகுதியில கண்டிப்பா நீங்க ஒரு பகுதி வச்சிருக்கிறீங்க. பிரேயர் ஃபார் கிட்ஸ், யூத். நல்ல ஒரு விஷயம். ரொம்ப தேவையான ஒரு காரியம். ஆண்டவர் நம்முடைய சந்ததிகளை எழுப்பி கொண்டு வரும். அவர்கள் எல்லாம் ஆண்டவருக்காய் எழும்பணும். அவர்கள் ஸ்தோத்திரம். நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் அவங்க இந்த பேட்டனை அவர்கள் வாங்கி செயல்படணும். அவர்கள் ஆண்டவருக்காக எழும்பி செயல்பட கர்த்தர் கிருபை தருவாராக. ஆகையினால் அந்த ஒரு பாரத்தோடு தரிசனத்தோடும் நாம் செயல்பட ஆண்டவர் உதவி செய்வாராக. நல்ல சாமுவேல்களாக அவங்க எழும்பி வருகிறதுக்காக கண்ணீரோடு அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபை தருவாராக. ஜெபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த தேவனே, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த வேளையில ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் நாங்கள் சாமுவேலை குறித்து சற்று நேரம் சிந்திக்க தந்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்விலிருந்து ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்திலே சில விஷயங்களை நாங்கள் சிந்திக்க தந்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு தூரம் ஜெபிக்கிற ஒரு நபராக சாமுவேல் இருந்திருக்கிறார். ஆண்டவரே, கர்த்தருடைய சத்தம் கேட்கிற ஒரு நபராக சாமுவேல் இருந்திருக்கிறார். மறைந்திருந்து பயன்படுகிறவராக அவர் இருந்திருக்கிறார். பணிவிடையில அவருடைய வாழ்வு ஆண்டவரே ஆரம்பமாகிறது. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரம். ஒரு உத்தமமான ஒரு பிள்ளையாக சுற்றிலும் சீர்கேடுகள் நிறைந்த அந்த காலகட்டத்தில ஒரு நல்ல விதத்தில் தன்னை காத்து கொண்டு வளருகிற ஒரு பிள்ளையாக அவர் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவருடைய விசேஷித்த கிருபை அவருடைய வாழ்வில வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு சாமுவேலுடைய வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகள்லாம் இப்படி வளர்ந்து வர கர்த்தர் கிருபை தரணும். ஆசீர்வதிக்கணும். அவர்களை மேன்மைப்படுத்தணும். தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமா மாறணும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர குடும்பங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறணும். கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய பணிகள்ல செய்கிறதற்கு, ஜெபிக்கிறதுக்கு, பிரயாசப்படுகிறதற்கு கர்த்தர் எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர். இன்னும் நாங்களும் சீரடைய வேண்டிய பல பகுதிகள் இருக்கிறது. சீர்பட்டு உம்முடைய ராஜ்யத்துக்காய் ஆயத்தப்படணும். ஆனால் அதற்கு பிறகு உம்முடைய வருகை பரியந்தம் கர்த்தாவே, இந்த பணிகள் நடைபெறுவதற்கு எங்களுடைய பிள்ளைகள் எழும்பி கர்த்தருக்காக செயல்படணும். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். வாலிபர்கள் எழும்பணும். சிறு பிள்ளைகள் எழும்பணும். ஆண்டவர், ஒரு சேனையாக அவர் எழும்பணும். ஜெப சேனையாய் எழும்பணும். சுவிசேஷம் அறிவிக்கிற சேனையாய் எழும்பணும். கர்த்தர் அவர்களை குறித்து என்ன நோக்கங்கள், திட்டங்கள் வைத்திருக்கிறீரோ அதோடைய வாழ்வில நிறைவேறணும். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய் மாறணும். ஆண்டவரே, சத்துரு அவர்களை தொடக்கூடாது. சத்துருடைய கண்ணிகள் அவர்கள் விழுந்து விடக்கூடாது. தங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யணும். நல்ல இன்டெகிரிட்டி உடைய வாழ்க்கையில் இருக்க கர்த்தர் உதவி செய்யணும். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. தேடிக்கொண்டே இருக்கிறீர். யார் யார் மூலமா என்னுடைய வல்லமை விளங்க பண்ணலாம், யார் மூலமா என்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்தலாம் என்று சொல்லி நீ தேடிக்கொண்டே இருக்கிறீர். எங்களுடைய பிள்ளைகள் மீது உங்களுடைய தயவு வெளிப்படட்டும். எங்களுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கண்கள் அவர்கள் மேல் படட்டும். உம்முடைய அழகான கண்கள் அவர்களை காணட்டும். அவர்களை கர்த்தர் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம், எடுத்து பயன்படுத்தக்கூடிய விதத்துல அவருடைய லைஃப் காணப்பட கர்த்தர் உதவி செய்யணும். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று பார்க்கிறோம். அந்த உணர்வுள்ள இருதயத்தை பிள்ளைகளுக்குள்ளே தாரும். எங்களையும் உங்களுடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யணும். இன்னும் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். பல நேரங்களில் ஜெபித்து ஒரு ரிசல்ட் நாங்க பார்க்காமல் இருக்கும்போது, ஜெபித்ததுக்குரிய எஃபெக்ட பார்க்காமல் இருக்கும்போது சோர்ந்து போகிறோம். ஆனால் ஜெபிக்கிறவன் எவ்வளவு பாதுகாப்பு தேசத்துக்கு உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. ஜெபத்தின் மூலமாய் ஆசீர்வாதமாய் விளங்க கர்த்தர் கிருபை தாரும். விசேஷமா ஆண்டவரே, இந்த இணைப்புல இருக்கிற எல்லா உடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒருவேளை சிலர் இதுல தவறு இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் அந்த தேசத்துல கர்த்தர் பாதுகாப்பாக வைப்பீராக. இந்த தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. ஆவிக்குரிய வாழ்வை காத்துக்கொண்டு முன் செல்லுகிறதுக்கு வேண்டிய நல்ல கிருபைகளை தாரும். விஷயத்தில் இந்த ஜெபத்தை உங்களுடைய நேரத்தை ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை Praise the Lord. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து மீதமுள்ள நேரங்களையும் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக பிரயோஜனமுள்ளதாக மாற்றி தருவாராக.
அந்த கிருபை உங்கள் மேல் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென்.